தன்னை போன்று குறைபாடு உடையவரையே மணந்த அபிநயா நெஞ்சை நெகிழச் செய்த நிஜ காதல் கதை. நாடோடிகள் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் நடிகை அபிநயா. பேச்சு திறனும் கேட்கும் திறனும் இல்லாத போதிலும் தனது அருமையான நடிப்பின் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். தென்னிந்திய மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றவர். தற்போது 13 ஆண்டுகளாக காதலித்து வந்த கார்த்திக் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். கார்த்திக்கும் அபிநயாவைப் போலவே பேச்சு மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ளது. ஆனாலும் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அற்புதமான காதலை வாழ்க்கையாக மாற்றியுள்ளனர். ஒரு பேட்டியில் அபிநயா கூறியதாவது: நாடோடிகள் படத்தின் தெலுங்கு பதிப்பிலும் அதே கதாபாத்திரத்தில் நடித்தேன். அதுதான் எனக்கு தெலுங்கில் பெரிய வாய்ப்பை உருவாக்கியது. அப்பொழுது என்னை போன்ற பலர் இணைந்து ஒரு குழுவை உருவாக்கினோம். அந்த குழுவின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில்தான் கார்த்திக்குடன் எனது பரிச்சயம் ஏற்பட்டது. அவரும் அவருடைய அக்காவும் எனக்கு பாசமாக நடந்து கொண்டார்கள். அதிலிருந்துதான் நம் நட்பு மெதுவாக காதலாக மாறியது. எனக்கே உயிர்விடாமல் நேசிக்கும் என் அம்மாவை தவிர அவரிடம்தான் அந்த அன்பை உணர்ந்தேன். அம்மா காலமான பிறகு ஏற்பட்ட தனிமையை தவிர்க்க அவரை திருமணம் செய்து கொண்டேன். எங்க குடும்பத்தினருக்கும் அவருடைய குணம் மிகவும் பிடித்திருந்தது. இருவரும் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்திருந்தாலும் பெற்றோர்கள் இருவரையும் ஆதரித்தார்கள். கார்த்திக் தற்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் டைரக்டராக பணிபுரிகிறார். அபிநயா கார்த்திக் ஜோடியின் வாழ்க்கை உணர்வுகளும் அன்பும் நிரம்பிய காதல் உறவாக திகழ்கிறது. இந்த உண்மை காதல் கதையால் பலருக்கும் ஒரு முக்கியமான தூண்டுதல் கிடைக்கும் என்பது உறுதி.